ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளதா? தூய் ஆவி என் மேல் உள்ளதா? ஒருவேளை இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். உறைபணியிலும் நாம் வெண்மையாக்கப்படுவோம். சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் அதிகாரத்திலே சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அழுது அழுது பாவத்தை ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, தூய் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதீங்க. பாருங்க, தூயாவின் வல்லமையை அன்றே உணர்ந்திருக்கிறார் தாவீது. அதனால் பாவத்தை குறித்து புலம்புகிறார், அழுகிறார், வேதனைப்படுகிறார், மனங்கொட்டி அழுகிறார். இன்றைக்கு நாம் உச்சந்தலில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவாக மாற்றப்பட வேண்டும். அவரை போல் ஒரு மாற்றம் அடைய வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்போது தூய் ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மை நிரப்புவார். கிறிஸ்துவின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழு 11 பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள்ளே இருந்ததனால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். மரித்தவரிடமிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். இறந்தவர்கள் எப்படி உயிரோடு எழுப்பப்படுவார்கள்? கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள்ளே இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆவியானவர் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். இன்றைய நம்மளுடைய வாழ்க்கையில் உலகத்தை நம்பி வாழுகிறோம், தன்னை நம்பி வாழுகிறோம், மற்றவங்களை நம்பி வாழுகிறோம். தூய் ஆவியானவர் எங்கேயோ விட்டுட்டாங்க, அவர் காணாம போயிட்டாரு, மறந்துட்டாங்க. இன்னைக்கு மக்கள் என்கிட்ட படிப்பு இருக்கு, செல்வம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பதவி இருக்கு, இதை பிடிச்சிட்டு ஓடுறாங்க, எங்கேயோ போய் விழுந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு ஒரே சண்டையும் பிரச்சனையுமா தான் கிடக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து தொடக்கம் முதல் இறுதி வரை தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டது போல யாராச்சும் இயேசு மீது குற்றம் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து பாவம் செய்தார் என்று சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவருக்குள்ளே அந்த பரலோக அக்கினி இருந்தது. ஹல்லேலூயா! பாருங்க, பரலோக அக்கினி அவருக்குள்ளே இருந்தது. அன்னை மரியாள் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவர்கள் வாழ்க்கையில் தொடக்கம் முதல் இறுதி வரை தூய் ஆவியானவர்களை ஆட்கொண்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:10 பெருத்துதர் பணிகள் 1:4 வாசிக்கிறோம். மாடி வீட்டு அறையிலே இருந்து ஜெபிக்கிற போது தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல உயிர் தெழுந்த பின் அன்னை மரியாளும் உயிரோட பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார். விண்ணக அரசியாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் தூய் ஆவியானவர் செயல்பாடுகள் அதிகமாக இருந்தன. சீடர்கள் வாழ்வில் தூய ஆவியை பார்க்கும் போது பேதுரு திருத்துதர் பணிகள் 4:8 வாசிக்கிறோம், தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக பேதுரு இருந்தார். அவர் நிழல் பட்டவனே நோயாளிகள்லாம் குணமானாங்க. பாருங்க எப்படி வாழ்க்கை மாறியது. என்னுடைய வாழ்க்கை 2ஆக பிரிக்கலாம். நான் தூய் ஆவியானவரை பெற்ற பிறகு என் வாழ்க்கை எப்படி முன்னாடி இருந்தது, தூய் ஆவியானவரை பெறுவதற்கு முன்னால் பின்னால் என்று 2ஆக என்னுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நான் தூய் ஆவியானவரை பெற்ற பிறகு ஆண்டவருக்காக எடுக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. திருத்துதர் பணிகள் 19:6 வாசிக்கிறோம், தூய் ஆவியானவர் பவுல் மேல் இறங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம். சேவான் திருத்துதர் பணிகள் 7:55 வாசிக்கிறோம், தூய் ஆவி நிறைந்தவராக இருந்திருக்கிறார். இயேசுடைய சீடர்கள் வாழ்க்கையிலும் பவுலுடைய வாழ்க்கையிலும் சேவானுடைய வாழ்க்கையிலும் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள், தைரியமாக இருந்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள், குணமளிக்கும் வல்லமை, எல்லா வல்லமை அவர்களிடம் இருந்தது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில், இயேசுவின் தாய் மரியாளுடைய வாழ்க்கையிலே
சீடர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அற்புதங்கள், அடையாளங்கள் அவர்கள் வாழ்க்கையில நடைபெற்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதும் ஆசை கிடையாது. அவரை நமக்குள்ளே வரவேற்பதும் ஆளு கிடையாது. அந்த தூய ஆவியானவர் நம்ம இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உள்ளே வரலாமா? ஏனென்றால் பாவங்கள் தடையாக இருக்கிறது. கடவுளுக்கு நமக்கு தடையாக இருப்பது, இடைவெளியாக இருப்பது என்ன? பாவம் தான். அவர்கள் தூய ஆவியை பெற்ற பிறகு அவர்கள் வாழ்க்கை மிகவும் ஒரு மாற்றத்தை அடைந்தது. மிகவும் மாற்றம் அடைந்து அவர்கள் வல்லமையாக அபிஷேகம் பெற்று பல்வேறு இடங்களுக்கு நற்செய்தி அறிவித்து தன் உயிரை இழந்திருக்கிறார்கள். இது எப்படி நடந்தது என்றால் தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே எதிலே குறைபட்டு இருக்கிறீர்கள்? எதிலே பிரச்சனையோடு இருக்கிறீர்கள்? எதை செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள்? எதை இழந்து நிற்கிறீர்கள்? நீங்கள் தூய ஆவியானவரை துணையாளராக ஏற்றுக்கொண்டு பாருங்க. எல்லாவற்றிலுமே என்ன நடக்கும்? ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை மாறும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். எல்லா இடத்துலயும் ஜெயிச்சுறீங்க. நீங்க எதுக்கும் தகுதி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை உயர்த்துவா. ஹல்லேலூயா. அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வார், நிரப்புவார். உங்களை உயர்ந்த இடத்திலே தூய ஆவியானவர் அழைத்து செல்வார். இதுதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. அதான் யோபு தன்னுடைய பிள்ளைகளை திருத்துதர யோபு புத்தகம் 1:5 வாசிக்கிற, தினந்தோறும் பாவம் போக்கு பள்ளி செய்வாராம். என் பிள்ளைகள் ஒருவேளை மனதினால கூட ஆண்டவரை தூசித்து இருக்க கூடாது. தினந்தோறும் யோபு தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவார். ஏனென்றால் கடவுளின் வல்லமை இவர்களை விட்டு போயிடக்கூடாது. அன்றே யோபு கணித்திருக்கிறார். இன்றைக்கு யோபு மாதிரி யாரு தகப்பன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட பிள்ளையை யோபு வளர்த்திருக்கிறார். பாவம் இல்லாமல், அசுத்தம் அண்டாமல், பிள்ளைகளை தவறான வழியில நடத்தாமல், கடவுளின் பக்கம் யோபு 10 பிள்ளைகளை நடத்தி இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவருக்கு தான் 4வது தலைமுறையை காணும் வரைக்கும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாத்தீங்கன்னா யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி இருந்தாரு? பாவம் இல்லாமல். 42ஆம் அதிகாரம் வரைக்கும் பாருங்க, அவர் 4ஆம் தலைமுறையை காணும் வரைக்கும் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். ஏனென்றால் கடவுளுக்கும் அவருக்கும் அவ்வளவு ஒரு உறவாக இருந்திருக்கிறது. கடவுளோடு இணைந்து இருந்திருக்கிறார். கடவுளோடு பின்னி பிணைந்து இருக்கிறார். அவரை தூக்கி சுமந்திருக்கிறார் யோபு. நம்மளுடைய வாழ்க்கையினை பெற்றோர்களை அதிகாலையிலே தட்டி எழுப்புகிறோமா? பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா? பிள்ளைய ஜெபிக்க சொல்றீங்களா? பிள்ளைய வேதம் வாசிக்க சொல்றீங்களா? பிள்ளைய ஆலயத்துக்கு கூட்டு போறீங்க, திருப்பலிக்கு முழுவதுமா இருக்கிறார்களா? சந்தேகமா இருக்கு. இதனால பாவ சேற்றில விழுந்து எல்லாம் இன்னைக்கு ஆடி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாவத்துக்குள்ளே. பெற்றோர்கள் தூயாவினால் நிரப்பப்பட்டாதானே பிள்ளைகள் நிரப்பப்படுவாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் என்று உலக காரியங்களை, செல்போன், டிவி, நடனம், பாட்டு, கூத்து இன்னைக்கு கிடக்கு. எப்படி இவர்கள் தூயாவை பற்றி தெரிந்து கொள்ள போற? அதிக பிள்ளைகளை பார்க்கிறோம், திருப்பலி அப்ப வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆலயத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்தே கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பலி என்பது இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிற நிகழ்வு திருப்பலியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதை அசட்டை பண்ணுகிறார்கள், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். பாதி திருப்பலிக்கு வருகிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்! வேலைக்குன்னா 10 மணிக்கு போயிருவோம், ஆனா ஆலயத்துக்கு கரெக்டா வரமாட்டோம். வேலை கொடுக்கிற முக்கியம், கடவுளுக்கு கொடுக்கறது இல்ல. இதுதான் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய நம்ம கிறிஸ்தவ மக்கள்கிட்ட மாற்றங்கள் வர வேண்டும். தூய ஆவியை பெற்றாதான் அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் புழுவை போல துடித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ வீடுகளுக்கு நான் செல்கிறேன், எத்தனையோ ஊர்களுக்கு செல்கிறேன், எத்தனையோ மக்களை சந்திக்கிறேன்.
அவர்களை பார்க்கும்போது எனக்கு உள்ளே மிகவும் வேதனையாக இருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவை அறிந்தும் அறியாத போல் இருக்கிறார்கள். அவர்கள் பக்தர்களாக இருக்கிறார்களா, சீடர்களாக எல்லாமே பக்தர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார், தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். அப்போஸ்தலர்கள் திருத்துதர் பணிகள் 1:8 வாசிக்கிறோம், கடவுளின் வல்லமையை பெறுவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக உணர்த்துகிறார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யோசேப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பாவம் செய்வதற்கு. அந்த பார்வோன் வீட்டிலே பார்வோன் மனைவி தனியாக இருக்கிறார்கள், பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பாருங்க, சாத்தான் என்ன செய்யறான், யோசேப்ப இந்த பாவத்துல விழச் செய்து அவனுடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறான். இன்றைக்கு அப்படித்தான் சாத்தான் விரித்த வலையிலே அநேகர் விழுந்து விடுகிறார்கள். நான் தினந்தோறும் ஜெபிக்கலன்னா நானும் விழுந்து போயிருவேன், இதுதான் உண்மை. நீங்க ஆவியிலே அக்கினியிலே நிறைந்து ஜெபிக்க போதுதான் பாவத்தை விரட்ட முடியும். ஹல்லேலூயா. இதைத்தான் யோசேப்பு என்ன செய்தார், பாவத்தை கண்டு ஓடுகிறார் வெளியிலே. ஐயோ பாவம் என்று ஓடுகிறார். அதனால் தான் வேதம் போதிக்கிறது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். எதனால் தான் பாவத்தை தூக்கி எறிந்ததனால் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறாரா, நம்மோடு ஆண்டவர் நடப்பாரா, நம்மோடு ஆண்டவர் தங்குவாரா, இதை நினைத்து பார்க்கும் போது ஒரு சில நேரம் சந்தேகமாக தான் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், தூய ஆவியானவரே துணையாளராக பெற்றுங்கள். சீடர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவரை பத்தி பேசினா 10 மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு வேதம் முழுவதும் அவருடைய வல்லமையை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட தூய ஆவியானவர் என்ன செய்யணும், நாம் வாஞ்சையோடு கேட்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் என்ன செய்கிறார், 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கிறோம், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமை அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினே வழங்கி உள்ளார். பயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். எதற்கடுத்தாலும் இன்றைக்கு பயப்படுகிறோம். சிறுவர்களுக்கு பயம், வாலிப பிள்ளைகளுக்கு பயம், திருமணமானவங்களுக்கு பயம், வாலிப பிள்ளைகளுக்கு பயம், வேலை பார்க்கிறவங்களுக்கு பயம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிற எசையா 41:13 அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்ற வார்த்தையே கொடுக்கப்பட்டுள்ளது. பேதுரு தூய ஆவியை பெற்ற பிறகு வல்லமையாக என்ன செய்கிறார், ஆட்கொள்ளப்படுகிறார். பயம்ங்கிறதே பேதுருட்ட கிடையாது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிமுகம் 3 முறை இயேசு மறுதலித்தவர் தான் பேதுரு. ஆனா தூய ஆவியை பெற்றுக் கொண்டவர் பயமே இல்லை அவர்கிட்ட. திருத்துதர் பணிகள் 4:20 வாசிக்கிறோம், என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதை கேட்டதை எடுத்துரைக்காமல் எங்களால் முடியாது. அல்லேலூயா. உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டேதான் இருப்போம், உங்களால செய்ய முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க என்று பேதுரு ஆண்டவருக்காக எழுந்தார். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் தூய ஆவியின் வல்லமை. அப்படிப்பட்ட ஆவியானவர் என்ன செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். யோவான் நற்செய்தி 16:2 வாசிக்கிறோம், அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகிய பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்துக்கிறார். தூய ஆவியானவர் என்ன செய்ய, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் செய்யாத, பாவ வழியில போவாத, தூய ஆவியை கண்டிச்சு உணர்த்துவார். ஆனா சாத்தான் என்ன செய்வான், பாவம் செய், ஒருக்கா செய், ஒருக்கா தானே செய்யறோம், யாரும் இல்ல, யாருக்கும் தெரியாது, செய்ய பாவத்தை. அனனியா என்ற மனிதன் தான் நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியோ உனக்கென்று எடுத்துக்கொண்டு தூயாவினிடம் போய் சொல்லுகிறார். அந்நேரமே விழுந்து இறந்து விடுகிறார். மனைவி வந்து
சப்பீரால் மனைவி பொய் சொல்றாங்க, தூய ஆவியருக்கு எதிரா மனைவி இறந்து போறாங்க. பாருங்க, தூய ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். திருத்துதர் பணிகள் 10:38 வாசிக்கிறோம். கடவுள் நாசரேத்து இயேசு மேல் தூய ஆவியின் வல்லமை ஒளிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்தால் அழகின் கொடுமைக்கு உட்பட்டு இருந்த அனைவரையும் அவர் விடுவித்து இயேசு கிறிஸ்து நன்மையை மட்டும் செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டவர். எல்லா இடமும் நன்மையே தான் செய்தார். ஓய்வு நாள்ல கூட என்ன செய்தாரு? கை சூம்பிய ஒரு மனிதனை குணமாக்குகிறார். அங்க எல்லாம் குறை சொல்றாங்க. பரிசேயர்கள், சதிசேயர்கள், மூப்பர்கள், மறைநூல் அறிஞர்கள் குறை சொல்றாங்க. இயேசு பதிலடி கொடுக்கிறாரு. உங்கள் வீட்டில் உள்ள ஆடுகள் மாடுகள் எங்கேயும் கிணத்துல வந்தா தூக்க மாட்டீங்களா? ஓடி போயிடுறாங்க. பாருங்க, தூய உங்களுக்குள்ள இருந்தா நன்மைதான் செய்வார். 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். இந்த இடத்துல தூய போதிக்க கற்றுக் கொடுக்கிறார். போதிக்கிற இல்லைன்னா கற்றுக் கொடுக்கிற அந்த வேலையை செய்கிற எல்லாத்தையும் கத்துக் கொடுவா. நீங்க எந்த இடத்துல குறைவுள்ளவராக இருக்க கேளுங்க. படிப்பு வரலையா? தூயாவிட்ட கேளுங்க. பரிட்சை எழுத பயமா இருக்கா? தூயாவியனர்கிட்ட கேளுங்க. இன்டர்வியூக்கு போறீங்களா? தூயாவியனர் என் கூட வாங்க. வேலை செய்யற இடத்துல பயமா இருக்கா? குடும்பத்துல பயமா இருக்கா? கணவரை கண்டு பயமா இருக்கா? எதிரிகளை கண்டு பயமா இருக்கா? ஆண்டவர் தூயாவியோட கேளுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க எப்படி பேசணும். அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். மத்தேயு 10:19 வாசிக்கிறோம். எப்படி பேசுவது என நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். மத்தேயு 10:20 வாசிக்கிறோம். உங்கள் தந்தையின் ஆவியானவரே உங்கள் வழியாக பேசுவார், போதிக்கிறார். இன்றைக்கு யாருன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. நீங்க ஆவியானவர்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். ரோமர் 8:26 வாசிக்கிறோம். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடிய நம்முடைய பெருமூச்சின் வாயில நமக்காக பரிந்து தூய ஆவியானவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். மார்க் 1:35 இயேசு கிறிஸ்து அதிகாலையில போய் ஜெபிக்கிறார். தானியேல் 6:10 தினந்தோறும் 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் அன்னை மரியாள் இறை வார்த்தை உள்ளத்துல வச்சு எப்போதும் துதிக்கிறார், ஜெபிக்கிறார். தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவரை துதிக்கிறார். ஆபிரகாம் மலையில் ஏறுகிறார், அங்கே ஆண்டவரோடு இருந்து ஜெபிக்கிறார். சோதோம் குமார பட்டணத்துக்காக பேசுகிறார், ஜெப ஆவியை ஊற்றுகிறார். அதுதான் பார்க்கும். எஸ்தர் 3 வேளை உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். மோசே 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெப ஆவியினால் நிரப்புவார். தூய ஆவியிடம் இல்லாதவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஜெபிக்க கூட்டால் வராதும்பாங்க. ஏதோ இந்த உலகமே அவங்களாலதான் இயங்குன்னு பேசுவாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. பெரிய பிஸியா இருக்க மாதிரியே காட்டிக்கிடுவாங்க. ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுக்கும் உதவாது. ஆனால் தூய ஆவியானவர் இருக்கிறவங்க கட்டி போட முடியாது. ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, பாடுவாங்க ஆண்டவரை நோக்கி. குடும்ப வாழ்வில் தூய ஆவியானவர். யோவேல் 2:28 வாசிக்கிறோம். நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை ஒளிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியவர் கனவுகளையும் உங்கள் இளைஞர் காட்சிகளையும் காண்பர். இந்த குடும்பங்களிலே தூய ஆவியானவர் செயல்படுகிறார். மூவரு இறை குடும்பம். தொடக்க நூலே ஒரு மூவரு இறை குடும்பம் தான். உலக தொடக்கில் தந்தைய கடவுள் பேசி இருக்கிறாரு, ஒளி உண்டாகட்டும். அந்த வார்த்தை தம் மகனாய கடவுளாக இருக்கிறார். அங்கு தூய ஆவியானவர் அசைபாடி கொண்டு இருக்கிறார். அன்னை மரியாளும் சூசையப்பரும் திருக்குடும்பமாக இருக்கிறார்கள். தொடக்க திருச்சபையிலே
திருத்துதர் பணிகள் 2:42 தூய ஆவியானவர் அருள் பொழிவு பெற்ற சீடர்கள் இயேசுவை வாழ்வாக்கி கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் இருந்தார்கள், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். இதுதான் அந்த இயேசு கிறிஸ்து குடும்பங்களிலே செயல்படுகிறார். கடைசியாக ஊழியம் செய்வதற்கு மத்தேயு 3:16 வாசிக்கிறோம். தண்ணீரை விட்டு வெளியேறிய பின் வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி அவர்கள் மேல் இறங்கி வந்தது இயேசு கிறிஸ்து மேல. மத்தேயு 3:17 வாசிக்கிறோம். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 12:8 முதல் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வரங்களை 9 வரங்களை தருகிறார். கலாத்தியர் 5:22 கனிகளை கொடுக்கிறார். எசையா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை கொடைகளை கொடுக்கிறார். இந்த ஊழியம் செய்து பாருங்கள். யார் ஊழியம் செய்ய முடியும்? ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருமே ஊழியம் செய்யலாம். ஆனால் தினந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு தூய ஆவி இருக்கிறவங்க வல்லமையாக ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா. நிறைய பேசலாம், நிறைய இருக்கிறது. இந்த நேரத்திலே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியானவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கீங்க, தியானிச்சிருக்கீங்க, அபியாசம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் இன்றைக்கு புறப்படும். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் குற்றங்களை ஒப்பு கொடுப்பவர் ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய மன்னிங்க, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, அநியாயங்களை மன்னிங்க, போராமையை மன்னிங்க, தீமையை ஒப்பு கொடுங்க, கண்களை ஒப்பு கொடுங்க, காதுகளை ஒப்பு கொடுங்க, வாயை ஒப்பு கொடுங்க, இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உடல் முழுவதும் ஒப்பு கொடுங்க. இயேசு இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மையா